ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். அன்னைக்கு நம்ம கிருஷ்ணனோட கதையை கேட்ட மாதிரி இன்னைக்கு ராமரோட கதையை கேட்க போகிறோம். இதுவும் பக்தியை சார்ந்து தான் இருக்க போகுது. ராமன் பக்தினா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அனுமான் தான். அனுமான் ராமன் மேலே வச்ச பக்தி அளவில்லாதது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் இப்போ நம்ம அனுமான் பற்றி பார்க்க போகிறது இல்லை. ராமாயணத்தில் வர அதே மாதிரி ஒரு பக்தி கதையை தான் பார்க்க போகிறோம். யாருன்னா சபரி. ராமனுக்காக காத்து ராமனை பார்த்து முத்தி அடைஞ்சவங்க. அவங்கள பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? வாங்க பார்க்கலாம். யார் இந்த சபரி? சபரி வேடன் குடும்பத்தில் ஒரு பெண்ணாக பிறந்தவங்க. சபரி சின்ன வயசுலேருந்து ஒரு தெய்வ குழந்தை மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கைனா என்ன, உலக வாழ்க்கைனா என்னன்னு சின்ன வயசுலேயே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க பெற்றோர்கள் அப்படி இல்லை. நார்மலான குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் வளர்த்தாங்க. ஒரு நாள் சபரியோட பெற்றோர்கள் அவங்களோட திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இது தெரிஞ்ச சபரி, இது நம்மளோட உண்மையான வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட சபரி அவங்க வீட்டை விட்டு வந்துட்டாங்க. வீட்டை விட்டு வந்து அவங்க காட்டுக்கு போகிறாங்க. மதங்க முனைவர் ஆசிரமத்தை பார்க்குறாங்க. அவர்கிட்ட போய் மாணவியாக போய் கல்வி கற்றுக்கணும்னு பார்க்குறாங்க. அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் ரொம்ப நல்ல முனிவர் தான். அவர் சேர்த்துக்கிட்டாரு. ஆனால் அங்கே உள்ளவங்க எல்லாமே ஆண்கள். அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாமே பொறாமையாக ஆயிடுச்சு. அங்கே உள்ளவங்க கிட்டலாம் தேய்ச்சி எல்லாம் பண்ணி தான் அவங்க அங்கே இருந்தாங்க. கல்வி கற்றுக்கவும் செஞ்சாங்க. அப்புறம் ஒரு நாள் மதங்க முனிவர் இறுதி காலம் வந்துருச்சு. அப்போது சபரியை கூப்பிட்டு சொல்கிறாரு, மகாவிஷ்ணு ராமனை அவதரித்து அவர் இங்கே வருவார், அது வரைக்கும் நீ இங்கே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இதை கேட்ட சபரி அன்னிலேருந்து ராமன் நாமத்தை சொல்லி ராமனுக்காக காத்துட்ருக்காங்க. எப்பலேருந்து? வயசாகிற வரைக்கும் காத்துட்ருக்காங்க. முதுமை ஆகிற வரைக்கும் அவங்க ராமருக்காக காத்துட்ருக்காங்க. ராமன் இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார்னு சொல்லி தினைக்கும் பூ போட்டு வைப்பாங்க, பழங்கள் படித்து வைப்பாங்க. இப்படி டெய்லி செய்வாங்க. ஒரு நாள் அதே மாதிரி அவங்க வீட்டில் பூ போட்டு வச்சாங்க, பழங்கள்லாம் படித்து வச்சு இன்றைக்கும் ராமர் கண்டிப்பாக வருவாருன்னு நினச்சி காத்துட்டு இருந்தப்போ ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு நாள் அவங்க வீட்டு வாசலை தேடி வந்துக்கிட்டே இருந்தாங்க. சீதையை தேடி வர வழியில் தான் சபரியை தேடி வருவாங்க. அப்படி வந்தபோது ராமர் சபரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. சபரி ராமரை பார்த்த உடனே அவர் தான் ராமர் அப்படின்னு அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கூட்டிகிட்டு உள்ளே உட்கார வச்சு அவரை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. பழங்கள் கூட கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க பழங்கள்? இவங்க டேஸ்ட் பண்ணி அவருக்கு கொடுப்பாங்களாம். ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா, அந்த பழம் நல்லா இருக்கா இல்லையா, இல்லை கசப்பாக இருக்கா இனிப்பாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ எப்படி ஒரு தாய் தான் பிள்ளைக்கு நல்லா டேஸ்ட் பண்ணி தானே கொடுப்பாங்க, இந்த பழம் நல்லா இருக்குது, இதுதான் நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி சபரி இந்த பழம் இனிப்பாக இருக்குது, இந்த பழம் நல்லா இருக்குது, அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி இது ராமருக்கு கொடுத்தாங்களாம். லக்ஷ்மணன் அதை பார்த்து, அந்த பழத்தில் எச்சி இருக்குது, அதில் ஏன் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ராமரில், அதை நீ எச்சியாக பார்க்காரு, அதில் உள்ள அன்பாக பாருன்னு சொல்கிறாரு. இந்த பழத்தை நீ சாப்பிட்டு பாரு, அமிர்தம் போல் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த பழம் மாதிரி எங்கேயும் சுவையாக இருக்காருன்னு சொல்கிறாரு. லக்ஷ்மணனும் அந்த பழத்தை ராமன் சொன்னபடி சாப்பிட்றாரு. அடுத்தது ராமன் எதுக்காக வந்தார்? சுக்கிரவனை தேடி வந்தார். இப்போ சபரி சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போங்க, இங்கே
கொஞ்சம் தூரம் போனாலே அனுமான்னு ஒருத்தர் இருப்பார். அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்த சொல்லுவார். சொல்லி முத்தி அடைஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ராமர் வந்து ராமரும் அனுமானும் சந்திக்கிறது வரும். ராமரும் அனுமானும் சந்திக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். அது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். அப்புறம் சுக்கிரவனை பார்ப்பாங்க. அப்புறம் வாலியை வதம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இலங்கைக்கு போய் ராவணனை வதம் பண்ணி சீதை அம்மாவை கூட்டு வருவார். இதுதான் ராமாயணத்தில். இது இன்னும் அழகாக வரும். நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஓகே, ஏன்னா மெயின் சபரியோட தான் நம்ம பார்த்தோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அந்த பக்தி, நம்பிக்கை, ராமர் வருவார் எங்கேயுமே அவங்க வந்து அந்த நம்பிக்கை விடலை. கண்டிப்பாக வருவார் அப்படின்னு நம்பிக்கை வச்சாங்க. ஸோ அதே போல் ராமர் வந்தார். அவங்க அன்பையும் வாங்கிக்கிட்டாரு, முத்தியும் கொடுத்தாரு. ஓகே, ஜெய் ஸ்ரீராம். உங்கள் எல்லாருக்கும் ராமனோட அருள் கிடைக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச்.